குஜராத் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சஞ்சய் ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா. நீ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்குச்சிலே மேட்ச் நம்பர் 69 யாருக்கு யாருக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த மேட்சை பத்தி நம்ம ஹாரிஸ் கிட்ட ஆரம்பிப்போம். ஹாரிஸ், இந்த மேட்சை பத்தி சொல்லுங்க. பஞ்சாப் vs மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் ரெண்டு டீமுக்குமே. ஸோ அந்த மேட்ச்ல வந்து எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா மும்பை ஹெட்டா இருப்பாங்க, கொஞ்சம் பஞ்சாப் ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க மேட்ச். பட் நடந்த சம்பவமே வேற. ஸ்டார்டிங்ல இருந்தே பவுலிங் நல்லா போட்டுறாங்க, பஞ்சாப்ல இருந்து சூப்பரா போட்டுறாங்க. ஹர்ஷ்தீப் சிங் வந்து பஞ்சாப்ல மிரட்டி விட்டாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பில்லரா இருக்கிறது தான் ஹர்ஷ்தீப் சிங். எந்த மற்ற பவுலர்ஸ் எல்லாம் சொதப்பும் போது அவர் ஒரு ஆளா வந்து அந்த டீமை பிடிச்சி இழுக்கிறது வந்து அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு அசட்டா இருக்கு. அந்த ஒரு ஸ்ட்ராங் அந்த மாதிரி ஒரு பவுலர் வந்து ஒரு டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹர்ஷ்தீப் சிங் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு பஞ்சாபுக்கு. அதனாலதான் வந்து அவங்களால 187 தான் அடிக்க முடிஞ்சது. அதுவுமே வந்து மும்பை சைட்ல இருந்து யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. சூரியகுமார் யாதவ் தான் லாஸ்ட் 3 மேட்ச்ல அவர் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணி தனியாலாம் ஆடிட்டு இருக்காரு. மத்தவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு, இன்னும் ஹை லெவல்ல யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. சூப்பரா ஆடிட்டு இருந்த திலக் வர்மாக்கு லாஸ்ட் 2 மேட்ச் என்னாச்சு தெரியல, அவர் வந்து அந்த அளவுக்கு இதாக மாட்டிக்கிறாரு. மத்தபடி அவங்க 187ங்கிறதே வந்து பாஸ் ஸ்கோர் கிடையாது. அதுவுமே கஷ்டப்பட்டு தான் அடிச்சாங்க அந்த 187. ஏன்னா ஏர்லியா விக்கெட் போச்சு, ஸ்லோவா இருந்தாங்க, அடிக்க முடியல. இந்த சைடு பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க, அதையும் தாண்டி அவ்வளவுதான் செட் பண்ண முடிஞ்சது. சரி, அந்த செட் பண்ணதை போல்டு பும்ரா வச்சு டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கை தான் வந்தாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடா உள்ள வந்தவர் தான் ஜாஸ் இங்கிலீஷ். வந்தாரு, அடிச்சு காலி பண்ணாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிரியாங்க் ஆர்யா வந்து சூப்பரா ஆடினாரு. நல்ல ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்து சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. ரொம்ப ஈஸியா ஆடினாரு. மும்பை பவுலர்ஸ் பும்ராவையா இருக்கட்டும், ஒரு போல்டா இருக்கட்டும், போல்ட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாரு, பும்ரா நல்லா போட்டிருந்தாரு. பட் இவங்க எல்லாம் பிரியான்ஸ் ஆர்யா வந்து நல்லா அடிச்சனால கீழே வந்து ஜாஸ் இங்கிலீஷ்க்கு வந்து இன்னுமே கான்பிடன்ட் ஏறிடுச்சு. ஸோ ரன் இருக்கு, விக்கெட்ஸ் போகாம நம்ம ஸ்ரேஸ் ரவுடி ஐயர் வந்து நல்லா அசிஸ்ட் கொடுத்தாரு. அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ் இங்கிலீஷ் வந்து சூப்பரா ஆடி மேட்சை வின் பண்ணி ஒன் சைடா வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கும் பிளே ஆஃப் குவாலிஃபயர் ஒன்னுக்கு. ஸோ பஞ்சாப் இத்தனைக்கும் 5 அன்கேப் பிளேயரை வச்சு ஒரு ஃபைனல் போறதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். ஸ்ரேஸ் ஐயர் அதை வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. இதே தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரோஹித் சர்மா, தலை டோனி, காம்பீர்லாம் பண்ணும்போது நம்ம அவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடணும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்ரேஸ் ஐயர் இது ஒரு படி மேலனே சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடுத்த ஜெனரேஷன் கிரிக்கெட்ல வந்து அவர் எடுத்துட்டு போன எல்லா டீமையுமே வந்து கப்படிச்சு கொடுக்குறாரு, குவாலிஃபயர் எடுத்துட்டு போறாரு. ஸோ பிளே ஆஃப் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். அதை வந்து ஈஸியா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படி சொல்றது, ஒரு பெரிய பிளேயரா வந்து நம்ம ஸ்ரேஸ் ஐயரா பாக்குறேன். ஸோ அதுதான் மேட்ச் வந்து பஞ்சாப் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சு குவாலிஃபயர் ஒன்னுக்கு போயிட்டாங்க. ஸோ அதுதான். சூப்பர் சூப்பர். அதுதான் இப்ப இன்னைக்கு லாஸ்ட் நடந்த 4 மேட்ச்மே ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் டாப் 4 ஆன பிளேஸுக்கு வந்து சரியான போட்டியா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி ஆதி அப்படி சொல்லு. அதான் ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் ராபின் முடிஞ்சிருச்சு. கடைசி 2 மேட்ச்சு. ஸோ பஞ்சாப் எம்ஐல வந்து லாஸ்ட் 2 மேட்ச் வரைக்கும் டிசைட் பண்ணல யார் அந்த பொசிஷன்னு. பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பஞ்சாப் வந்துருச்சு இப்போ. பயங்கரமா ஆடினாங்க மும்பை கூட. மும்பை வந்து கொஞ்சம் சுமாராக தான் ஆடினாங்க. பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. 180 நல்ல ஸ்கோர் தான். பட் விக்கெட்லாம் போச்சு. பெருசாக கான்ட்ரிபியூஷன் வந்து ஸ்கை தான் பண்ணாரு. மற்றபடி கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் வந்துச்சு. ஸோ 180 இருந்துச்சு, பார் ஸ்கோர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மும்பை பவுலிங் வச்சு டஃப் கொடுக்கலான்னு பார்த்தா டஃப்பே கொடுக்கல. பயங்கரமா ஆடினாங்க பிரியன்ஸ் ஆர்யாவும் ஜாஷ் இங்கிலீஷும் வந்து சரியான அடி. 2 பேரை மேட்ச் முடிச்சிட்டாங்க. அங்கேயே மொமெண்டம் போய் பயங்கரமான சேஸ். ஸோ பஞ்சாப் பத்தி சொல்லணும்னா அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா பெரிய பிளேயர்னா யாரும் சொல்ல முடியாது. ஸ்ரேஷ் ஐயர் இருக்காரு, ஓகே. அது போக ஹர்ஷ்தீப் இருக்காரு. மற்ற எல்லாருமே சின்ன பசங்க, இல்ல ஓரளவுக்கு ஆவரேஜான பிளேயர்ஸ். ஆவரேஜ் இந்த சென்ஸ் வந்து ஸ்டார் பிளேயர்ஸ்னு யாரும் கிடையாது. ஸோ அந்த டீம்ல வந்து இவன் தான் கெத்து, அவன் தான் கெத்து அப்படிலாம் ஒரு டீமே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் அவங்க வந்து ரிலே பண்றது எல்லாமே வந்து ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் சொல்லணும். அவங்க நம்பின அன்கேப் பிளேயர்ஸ் எல்லாருமே 100% கொடுக்குறாங்க. பயங்கரமான கேப்டன்சி, ஃபியர்லெஸ்ஸா ஆடுறாங்க. எனக்கு யாருமே பயம் இல்லை, அப்படிதான் ஆடுறாங்க. யாரையும் நம்பி ஆடல, ஷேர் பண்ணி தான் ஆடுறாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு கிளியரா ஆடினாங்க. சீசன் ஃபுல்லா அப்படிதான் இருந்துச்சு. ஸோ பயங்கரமான ஒரு சீசன் ஸ்டார்ட்லயே வந்து பார்த்தோம்.
அவங்க நல்ல டீம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க பத்தி யாரும் பெருசா பேசல. பட் இவங்க தான் எனக்கு டாப் 1 நம்பர் 1 பொசிஷன்ல அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ அது பெரிய அச்சீவ்மெண்ட். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 3 டீம் கேப்டன் பண்றாரு. 3 டீம் வந்து குவாலிஃபயர் 1 கொண்டு போயிருக்காரு. ஆல்ரெடி 2 டீம் ஃபைனல்ஸ் கொண்டு போயிருக்காரு. இந்த வாட்டி கண்டிப்பா டாப் 1 கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஃபைனல்ஸ் கொண்டு போக வாய்ப்பே இருக்கு. ஆர்சிபி கூட தான் விளையாடுறாங்க. ஸோ பார்ப்போம், அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபுல் ஃபயரா ஆடுவாங்க. எந்த பயமும் இல்லாம சூப்பரா ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படி தோத்தா கூட டஃப்பா தோப்பாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது அவங்க கேம் பத்தி. மும்பை பொறுத்தவரை குவாலிஃபயர் கிட்ட இப்படி லைட்டா ஜர்க் ஆகுது. அந்த கீ பிளேயர்ஸ் ரிக்கல்டன், வில்ஜாக்ஸ் இல்லைன்னு மாதிரி தான் சொல்றாங்க அவைலபிலிட்டி. ஸோ அவங்களுக்கு இப்பெல்லாம் யார் ஆடுவா? ஒருவேளை திலக் வர்மா மேலே கொண்டு போவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ஸ்கை கூட ஒரு 2 பேர் பேட்டிங் ஆடணும். ரோஹித் சர்மாவும் நல்லா ஆடினாதான் உண்டு. ஏன்னா அந்த ஸ்டெபிலிட்டி கிடைச்சாதான் ஓரளவுக்கு ரன் வருது. அப்படி ஒரு டோர்னமெண்ட்டாக தான் இருக்கு இந்த சீசன் ஃபுல்லாக. எல்லா டீமும் 3 பேர் அடிச்சாதான் நல்ல ஸ்கோரே வருது. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டோர்னமெண்ட் இருக்கு. அது போக அவங்க பவுலிங் வச்சு சமாளிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா ஜிடி கூட பர்ஃபார்ம் பண்றாங்க. ஜிடி எந்த மாதிரி ஸ்டேட் எல்லாருக்கும் தெரிய விஷயம் தான். டஃப்பாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் போகணும்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்லாம். ஸோ அதுதான் என்னோட சமரி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். சூப்பர். ஸோ ஓகே ஃபைன். ஸோ அதுதான் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டிசைடட். ஸோ செகண்ட் பிளேஸுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு டிசைடடா இருந்துச்சு. ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க ஸ்டேட் சைடு வந்து பெருமையா. ஸோ அதுதான் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து ஒரு டீமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல ஸ்டேட் சைட கேப்டனா கொடுத்தா அந்த டீம்ல இருந்து எப்படி யாராவது கிட்ட என்னென்ன அவுட்புட் வாங்க முடியுங்கிறது அவர் மைண்ட்ல வந்து சூப்பரா இருக்கு. ஸோ அது வந்து எல்லாருக்குமே வராது. ஸோ கேப்டன்சிங்கிறது எல்லாருக்குமே ஈஸியா வந்துடாது. ஸோ அது வந்து அழகா பாயிண்ட் அவுட் பண்ணி யார் யாரை எங்க இறக்கி விட்டா சூப்பரா இருக்குங்கிறத, யார் யாருக்கு என்னென்ன கெப்பாசிட்டி, யார் எங்க இருக்கணும், யாருக்கு இது வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது செட்டப் போட்டு ரிக்கி பாண்டி எனக்கு கோச் கரெக்டா. ஸோ 2 பேருமே சேர்ந்து மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணி இந்த டீம் வந்து சூப்பரா பில்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ வந்தாச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்க. ஸோ இன்னும் 2-3 மேட்சஸ் செஞ்சிருவேன் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அண்ட் இங்க வந்து ஒரு 1-1 செமையா சேஞ்ச் ஆனிச்சுங்க அந்த இங்கிலீஷ். ஸோ டிஃப்ரெண்டான ஒரு 1-1 என்னடா 1-1 மாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பட் வந்து அடிச்சதெல்லாம் பால் 6-4 ஹைலைட்ஸ் மாதிரி இருந்துச்சு மேட்ச் பார்க்கறதுக்கு. ஸோ அதுதான் எம்ஐ பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்த்தேன்னா, லாஸ்ட் மேட்ச் தவிர அதுக்கு முன்னாடி இந்த ஃபயர் வந்து இந்த மேட்சுக்கு இல்ல. ஒரு கோஆர்டினேஷன் ஏதோ சம்திங் மிஸ் ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது யானே தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபயரா டீம் ஒர்க்கா சூப்பரா பண்ணாங்க. பட் அந்த இது லாஸ்ட் மேட்ச் எடுத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ ஸ்கை 1 மேன் ஆர்மியா வந்து எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இன் கேஸ் டபக்குன்னு வந்து ஒரு எட்ஜோ ஸ்லிப் ஆகி ஒரு எல்பியோ ஆயிட்டு வெளியே போயிட்டாருன்னா அந்த டீமோட நிலைமை என்ன ஆகும்? 180ங்கிறது 120 அந்த மாதிரி இதாயிருக்கும், கம்மியாயிடும். ஸோ நீ சொன்ன மாதிரி தான் 2-3 பிளேயர்ஸ் வேற வெளில போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயின்னு தெரியல. பட் அதை தாண்டியுமே வந்து டீம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். ஸோ பிளே ஆஃப் உள்ள வரங்கிறது பெருசு இல்லை. டாப் 4 வந்தாச்சு. ஸோ டாப் 4 வந்து எம்ஐ வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க பிளே ஆஃப் வந்தாலே ஐயோ இவங்க வந்துட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீம்லாம் வந்து செதற வரும். பட் இந்த வாட்டி வந்து அப்படி எனக்கு தோணல. 4th பிளேஸ் இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து யாரும் நம்பருன்னு தெரியல எனக்கு. ஸோ அதுதான் வந்து நான் சொல்லணும் இங்க மெயினா. ஸோ அதுதான் பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா, ஸ்டெய் அண்ட் பும்ரா இவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது ஹாரிஸ் முன்னாடி சொல்லிருப்ப, கிரிக்கெட் இஸ் நாட் அ சிங்கிள் பர்சன் ஆர் 3 பர்சன் கேம். ஒரு டீமா வந்து வேலைக்கு பண்ணாதான் வந்து அது ஜெயிக்க முடியும். ஸோ பிளே ஆஃப் போது டீமா தான் ஆடணும். ஸோ எம்ஏ பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க்கா ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பஞ்சாப் ஆஸ் யூஷுவல் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு நாளா பண்ணது விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கிறது தான் மேட்ரு. ஸோ லாஸ்ட் அந்த 2 மேட்சஸ் ஆர் 3 மேட்சஸ் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து நான் சொல்லி முடிக்கிறேன். இதுல ஏதாவது வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, இல்ல அடுத்த மேட்ச் போவோம். இல்ல அடுத்த மேட்ச் போயிடலாம். ஓகே. ஸோ அடுத்த மேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 70. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி vs எல்எஸ்ஜி. இது வந்து எல்எஸ்ஜிக்கு முக்கியமோ இல்லையோ ஆர்சிபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் டாப் 2ல வந்து செட் பண்ற ஒரு மேட்ச். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நிறைய நடந்துச்சு. என்ன பத்தி கேட்டீங்கன்னா ஆர்சிபி ஒரு பக்கம் நல்லா, எல்எஸ்டி வந்து ஒரு 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 கம்பேக் மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆனாங்க. அதே செகண்ட் இன்னிங்ஸ் ஆகுறப்போ ஒரு மாதிரி மட்டமான பவுலிங்கும் போட்டாங்க. அண்ட் சேம் திங் அம்பையர்ஸுமே வந்து அங்க நிறைய ஃபால்ட் கால்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ இல்லை இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாவே இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்சை பத்தி பிரீஃபா கேட்போம். இந்த வரைக்கும் நம்ம ஹாரிஸ் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஹாரிஸ் ஒரு ஃபயரான ஒரு ஸ்பீச் ஆரம்பிச்சு விடு. ஜிடி எல்லாம் லெஃப்ட்ல போ, மும்பை எல்லாம் ரைட்ல போ,
தலைவன் ஆந்தவே அந்த மாதிரி ஆர்சிபி வந்து சும்மா கதி கலங்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மாசிவ் டோட்டல் எல்ஐசி வந்து 220ங்கிறது 230ங்கிறது வந்து ஒரு பெரிய டோட்டல் ஆக்சுவலா. அது ஒரு பிரில்லியண்டான 100 அடிச்சிருந்தாரு ரிசர்வ் பண்ணிட்டு. பயங்கரமா செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஈஸியா ஆனாங்க மிச்சில் மாசும் நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு பார்ட்னர்ஷிப்பே வந்து பயங்கரமா இருந்தது. ஆர்சிபி கேம்ல இல்ல பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல டோட்டல் சொதப்பல். எல்லா பாலும் அடிச்சாரு தயால். எஸ் தயால்ல இருந்து ஆரம்பிச்சாங்க அவங்களோட இன்னிங்ஸ். அடிச்சாங்க 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 அடிச்சுக்கிட்டே இருந்து 230 ரன் அடிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய டார்கெட். இதெல்லாம் தாண்டி நான் இப்போ ஆர்சிபி சைட்ல இருக்கு வந்துடுறேன். செகண்ட் ஹாஃப் சரி ஓகே 230 ரன் அடிக்க போறோம். நம்ம சேசிங்ல வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டு விராட் கோலி மேலதான் இருந்துச்சு. ஆர்சிபி நீங்க ஜெயிச்சதுல முக்கியமான ரீசன் என்னன்னா அவங்க எங்கேயுமே வந்து டவுன் ஆகல. ரன் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க விக்கெட் போயிருந்தாலுமே. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருந்து சால்ட் விராட் கோலி சூப்பரா ஆடி பவர் பிளே ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட். சரி ஓகே பவர் பிளே ஜெயிச்சப்ப 2 விக்கெட் லூஸ் பண்ணாங்க. சால்ட்டும் அடுத்து வர பட்டித்தரையும் லூஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் ஒரே ஓவர்ல இத்தனைக்கும் ஒரே ஓவர்ல பேக் டு பேக் விக்கெட் இவர் கோல்டன் டக்லாம் ஆனாரு. அப்பயுமே வந்து அவங்க எங்கேயுமே விடல. மயங்க் அகர்வால் வந்து அப்புறம் ஜிதேஷ் சர்மா வந்து வெலாசி எடுத்துட்டாங்க. ஜிதேஷ் சர்மா வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அவர் ஆடினது வந்து சாதாரண ஆட்டம் கிடையாது, பேயாட்டம் ஆடினாரு. வந்து அடி அடின்னு அடிச்சாரு. எங்கேயுமே அவரோட மைண்ட்ல வந்து இன்னைக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம தான் எடுத்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி. பால் எல்லாம் ஈஸியா ஆடினாரு. கிளியர் பண்ணதெல்லாம் பயங்கரமா ஆடினாரு. இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டது விராட் கோலி தான். சோ கிங் கோலி உள்ள வந்து அந்த அஸ்திவாரத்தை போட்ட உடனே பின்னாடி வந்து அவங்க எல்லாருமே வந்து ஈஸி ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு வின் பண்ணதுல 2 முக்கியமான பிளேயர்ஸ் யார் அப்படின்னா நான் வந்து விராட் கோலி அண்ட் ஜிதேஷ் சர்மா சொல்லுவேன். ஏன்னா விராட் கோலி பிடிச்ச அஸ்திவாரத்தை அப்படியே சொதப்பாம தூக்கி வந்து நிப்பாட்டினது இன்னைக்கு கூட கேப்டன் ஜிதேஷ் சர்மா. சோ அவர் இன்னைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொன்னாரு, நான் இன்னைக்கு கேப்டன், இன்னைக்கு நான் வின் பண்ணி ஆவேன், என் டீமை நான் குவாலிஃபயர் ஒன்று எடுத்துட்டே போவேன் அப்படின்ற மாதிரி நீங்க சூப்பரா ஆடினாரு. எல்லாமே ஆடி கடைசியில வந்து அவங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஆனா எல்எஸ்சி சைடுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸும் எக்ஸ்ட்ரீம். இன்னைக்கு நியூ பவுலர் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. 74 ரன் கொடுத்துட்டாரு. 10 ஃபீல்டிங் மிஸ்டேக். சொதப்போ சொதப்பல். எல்எஸ்சி எல்லாம் வந்து இன்னைக்கு என்ன கேம் ஆனாங்க, என்ன டீம் அவங்க அப்படிதான் இருந்தது. அவங்களுக்கு 230 ரன் அடிச்சுட்டு ஒரு எந்த இடத்துலயுமே அவங்க கேம்ல இல்ல. ஒரு எப்படி சொல்றது, ஒரு 4 டாட் தொடர்ந்து வாங்க முடியல. அது என்ன டீம் கேப்டன்சி என்ன பண்ணாரு. இன்னைக்கு சூப்பரா ஆடினாரு, பிரில்லியண்டா பேட்டிங்ல ஆடினாரு. பட் கேப்டன்சியா அவர் என்னை கேட்டா 0 தான் சொல்லுவேன். பண்ணிட்டு ஒரு இடத்துல கூட பவுலிங் ரொட்டேஷன் கிடையாது. திக்வேஷ் மட்டும் தான் இன்னைக்கு ஓரளவுக்கு டீசெண்டா போட்டிருந்தாரு. மத்தவங்க எல்லாருமே எக்ஸ்பென்சிவ். 74 ரன் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் பிரேக்கிங் அளவுக்கு இருக்கு அவங்களோட பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஆகாஷ் சிங் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு, செகண்ட் ஓவருமே நல்லா போட்டாரு, தேர்ட் ஓவர் விளாசிட்டாங்க. சோ அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட் டோட்டல் வீக் 0ல இருக்காங்க. பட் அது ஆர்சிபி அது வந்து சாதகமா அமைஞ்சிருச்சு. சோ இத்தனைக்கும் வந்து அவங்க பட்டிதர் அடிக்கல. மயங்க் அகர்வால் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. பட் ஜிதேஷ் சர்மா உள்ள வந்து மேட்சை மாத்தி விட்டாரு. இத்தனைக்கும் அவருக்கு ஷெப்பர்ட் வெளியே இருக்காங்க. சோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இன்னைக்கு நான் ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து விராட் கோலி ஜிதேஷ் சர்மா இவங்க 2 பேர் கையில தான் ஆர்சிபி எடுத்துட்டு போயிட்டாங்க. எது எப்படியோ ஆர்சிபி குவாலிஃபயர் ஒண்ணு வந்துட்டாங்க. சோ இன்னும் அவங்களுக்கு 2 மேட்ச் தான் அந்த கப்பை தூக்குறதுக்கு. ஸோ ஈசாலா கப் நம்தே அப்படின்னு சொல்லி மேட்ச் மாதிரி நான் முடிச்சுக்கிறேன். மாஸ் மாஸ் சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஆதி உங்ககிட்ட நின்று எதிர்பார்க்கலாம். எல்எஸ்சி vs ஆர்சிபி வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் மேட்ச் நல்லாவே இருந்துச்சு. எல்எஸ்சியில ரிஷப் பந்த் வந்து நான் 27 கோடிக்கு ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும்னு சொல்லி கடைசியில் ஒரு 100 போட்டு முடிச்சிட்டாரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் அந்த ஓனரே காணும் இன்னைக்கு மேட்ச்ல. அவர் பார்க்கவே வரல நினைக்கிறேன். இதனால அவர் இல்லாதனால நல்லா ஆடினான்னு தோணுது எனக்கு. ஸ்டேடியம்லேயே காணும், அதான் பயங்கரமா ஆடினாரு. இந்த மேட்ச் 2 கேப்டன்ஸ் பத்தி தான் பேசணும். ஜிதேஷ் சர்மா, ரிஷப் பந்த் 2 பேருமே ஆன்ஃபீல்டு பூரா தான் இருந்தாங்க. பவுலிங் சென்ஸ்ல 2 பேருமே சொதப்பினாங்க. பவுலிங்ல சுமாராக தான் இருந்துச்சு, ஆனா பேட்டிங்ல நல்லா பண்ணாங்க 2 பேருமே. ஃபர்ஸ்ட் ரிஷப் பந்த் பயங்கரமான 100. அது போக மிச்சில் மார்ஸ் பத்தி பேசி ஆகணும். சூப்பரா ஆயிட்டு அந்த சீசனே பயங்கரம். இந்த சீசன் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் அடிச்சதே 600 ரன்ஸ் தான். ஆனா இந்த சீசன்ல மொத்தமே 600 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. என்ன நினைச்சு வந்தாருன்னு தெரியல. இந்த சீசனுக்கு சூப்பரா ஆடி இருக்காரு. பெஸ்ட் பேட்ஸ்மேன்ல இருக்காரு. 600 ரன்ஸ் தான் பெரிய விஷயம் தான். அது போக வந்து பயங்கரமான டோட்டல் 220 சூப்பர் டோட்டல் அது. ஸோ சேஸ் பண்ணது கஷ்டமான விஷயம் தான் எப்பவுமே. அதுவும் அந்த கிரவுண்டு சொல்ல வேணாம், பெரிய கிரவுண்டு. ஆல்மோஸ்ட் திடீர்னு ஸ்லோ ஆகும், திடீர்னு ஸ்பின் ஆகும், அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் தான் அது.
பட் சூப்பரான சேஸ். அந்த ஹாரிஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே அடிச்சாங்க. அவங்க அந்த மொமெண்டம் விடவே இல்லை. ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் வந்தவங்கலாம் 2 3 பேர் நடுவில் அவுட் ஆனாங்க. படிடர்ல அவுட் ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த மயங்க் அகர்வாலும் சரி, நிதேஷ் சர்மாவும் சரி அப்படியே கொண்டு போனாங்க. ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிம் டேவிட் இல்லை. ஸோ இருந்தாலும் அவங்க சேஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி. இந்த சீசனோட ஹைலைட்டே வந்து ஒரு பிளேயர் நம்பியோ இல்லை, அவங்க ஒரு 4 5 பேர் வச்சிருக்காங்க, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க பேட்டிங்ல பொறுத்தவரை. ஸோ அதனால தான் அவங்க ப்ளஸ். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். திருப்பி சொதப்பிருப்பாங்க கண்டிப்பா. அந்த இதை வந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ ரொம்ப கிளியரா இருக்காங்க. அண்ட் கப் அடிக்கிறதுக்காக எல்லா குவாலிட்டியும் இருக்கு அவங்களுக்கு இந்த சீசன். இதே ஒரு மைண்ட் செட்ல போனாங்கன்னா கண்டிப்பா கப் அடிக்கிற சான்ஸ் நிறைய இருக்கு. அப்கோர்ஸ் பஞ்சாப் இருக்காங்க. பஞ்சாப் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைடு தான். அவங்களும் வந்து எல்லாரும் நம்பி, ஒருத்தர் நம்பிலாம் இல்லை, எல்லாரும் நம்பிதான் இருக்காங்க. ஸோ பயங்கரமான, எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் ஃபைனல்ஸ் வருவாங்க. யாராச்சும் ஒருத்தர் தோற்றுட்டு திருப்பி உள்ள வருவாங்க மாதிரிதான் இருக்கும். ஜிடியும் மும்பை வந்து மேபி எலிமினேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னு தெரியல, பட் தோணுது இவங்க 2 பேர் வர சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒரு புது வின்னர் தான் இந்த வாட்டி, அது வந்து ஷுவரா தெரியுது எனக்கு. மற்றபடி ஆர்சிபி வந்து பாராட்டி ஆகணும். ஜிதேஷ் சர்மா வந்து ஆக்சுவலா சொல்லி ஆகணும். அவர் ஃபீல்டிங்லாம் பண்ணும் போதே டக் அவுட்ல கேட்டு கேட்டு கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாரு. நான் பார்த்த வரைக்கும் வெளில இருந்து கோச்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பண்ண ரொம்ப க்ளூலெஸ்ஸா இருந்தார். நான் அப்ப நினைச்சேன் குருநாள் பாண்டியாக்கே கேப்டன்சி கொடுக்கலாம்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பேட்டிங்ல பயங்கரமான knock. ஏன்னா விராட் கோலி இன்வால்வே ஆகல நான் பார்த்த வரைக்கும். ஃபீல்டிங்லாம் இல்லை, அவர் ஓரமா போய் நின்ட்டாரு, என்ன வேணா பண்ணிடான்னு. பட் சூப்பரா ஆடினாங்க ஆர்சிபி. ஓகே. சோ உங்க 2 பேர்கிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். அந்த அந்த நோபால் விக்கெட் ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்த பாலும் பாத்தீங்கன்னா மேன்கட் நான் ஸ்ட்ரைக்கர் நடந்து போகும்போது இது பண்ணாங்க. சோ அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேட்ச்ல வந்து அது ரொம்ப குரூஷியல். ஏன்னா அது ரூல்ல இருக்கு. ரூல் படி வந்து அது அவுட்டுமே சொல்லலாம். அந்த குரூஷியலான டைம்ல வந்து யாரா இருந்தாலுமே வந்து அதை விட்டு பண்ணிட்டு பெருந்தனமா விட்டு கொடுத்தாரு. பட் ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தா அது மெயினான விக்கெட் தான். ஸோ அவர் என்ன மைண்ட் செட்ல விட்டார், ஏன்னா லீக் மேட்ச் தான், இது மேல நம்ம ஜெயிச்சாலும் பிரச்சனை யூஸ் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்ல விட்டாரு என்னன்னு தெரியல. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுல எப்படி பாத்தீங்க, என்ன சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, நான் இதுன்னு சொல்ல வரல. ஆக்சுவலா எனக்கு பெரிய ஒரு இம்ப்ரெசிவாவே இல்ல அம்பையரிங் இந்த சீசன். டோட்டலாவே கம்ப்ளீட்டா வந்து நிறைய இடத்துல டப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம பாக்குறோம், ஏன்னா நம்ம மெயினா குரூஷியலா இருக்கிற நேரத்துல மட்டும். பட் எக்கச்சக்கமா ஒய்டு வந்து ஒய்டு இருக்கிறத வந்து ஒய்டு கொடுக்கல. ஸோ நோ பால் வர்றதை வந்து நோ பால் கொடுக்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். லீக் மேட்ச்ல ஜஸ்ட் லைக் தட்னு போயிடுச்சு. ஏகப்பட்ட ரிவ்யூஸ் இன்னைக்கு ஒய்டுல அவ்வளோ கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க அம்பையர். ஸோ அம்பையர் டிபார்ட்மெண்ட் வந்து டோட்டலா இன்னைக்கு இந்த சீசனே வந்து ஒரு கொலாப்ஸ்டு. எந்த மேட்ச்லயுமே வந்து ஒரு கிளியர் கட்டான டிசிஷன் இல்ல. இன்னைக்கெல்லாம் வந்து 2 செகண்ட்ல டிசிஷன் எடுத்து முடிச்சிட்டாங்க அந்த ஒய்டு இதே வந்து. ஸோ இன்னுமே கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பார்த்து கொடுக்கறதுல வந்து என்ன இருக்கு, எதுக்கோ அவங்க டைம் எடுக்கிறாங்க. ஒரு 2 செகண்ட் பார்த்து கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ இதை பத்தி நான் பெருசா பேச விரும்பல, ஏன்னா இந்த சீசனே வந்து அவங்க கொஞ்சம் புவர் அம்பையரிங்கா தான் இருந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் ஆடுறப்ப பிரவிஸ் வந்து ஒரு மேட்ச்ல முக்கியமான மேட்ச் அப்ப வந்து அவுட் ஆனாலும் அங்க வந்து கவுண்ட் டவுன் கூட காட்டல. பட் இன்னைக்கு வந்து நீ நோட் பண்ணீங்கன்னா ரிவ்யூ எடுக்கும் போது கவுண்ட் டவுன் 0 ஆயிடுச்சு. ஆமா அதுக்கப்புறம் தான் ஆமா பண்ட் ஆமா, கொடுக்குறாரு. பண்ட் ரிவ்யூ அது. ஆமா ஆஹ் பண்ட்டுன்னு சொல்ல நிறைய மேட்ச் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வேர்ஸ்ட் புவரா வந்து போயிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல எனக்கு. அண்ட் நிறைய மீம்ஸ் எல்லாம் பாக்குறேன், அந்த லைனுக்கு தாண்டி எம்ஐ பவுலர்ஸ் எம்ஐ ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நோ பால் தரல. பட் இன்னைக்கு வந்து திடீர்னு அதை பார்த்து நோ பால் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப வேர்ஸ்டா தான் தோணுது. ஸோ ஓகே. ஸோ நான் என்னோட இதை நான் சொல்றேன் என்னன்னா, அதான் நீ சொன்ன மாதிரி எப்பவுமே சேசிங் கிங் அப்படின்னா வந்து அது இந்தியாவா இருந்தாலும் சரி, ஆர்சிபியா இருந்தாலும் சரி, என் தலைவன் ஒரே ஒருத்தவனா அவன் வந்து அக்ரெசிவ் பிளேயர் விராட் கோலி. ஸோ இந்த மேட்ச் இல்ல, போன மேட்ச் லாஸ் ஆன மேட்ச்மே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவருக்கு வந்து ஒரு வின்னிங் மூமெண்ட் தான் இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஆடும்போது எடுத்துட்டு போற விதம் இந்த சீசன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சால்ட்டும் விராட் கோலியும் எடுத்துட்டு போற விதம் வந்து பயங்கரமா இருக்கு. ஓப்பனர்ஸ் வந்து அவ்வளவு பவரா இருக்கு, அவ்வளவு சூப்பரா கொண்டு போறாங்க. ஸோ அது கன்சிஸ்டன்டியா வந்து விராட் கோலி கிட்ட வந்து பயங்கரமா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு டீமுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டப். ஓப்பனர்ஸ் கொஞ்சம் நல்லா ஆட்டாங்கன்னா கீழே வரவங்க வந்து ப்ரெஷர் இல்லாம ஆடலாங்கிற ஒரு இது சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 227ங்கிறது ஒரு பிக் டோட்டல். ஸோ இதை வந்து டிஃபெண்ட் பண்ணாம எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன ப்ரெஷர் இருக்கு? 227ங்கிற ஒரு ஸ்கோர் அப்ப பவுலர்ஸ்க்கு என்ன ப்ரெஷர் இருக்கு? கூலா போடலாம், நீ 6 பால் கூட 6 சிக்ஸ் வச்சுக்கோ, ஆனா ஒயிட் நோ பால் வேணாம். அவ்வளவுதான் நான் கேட்கறேன். உள்ள போட்டு வந்துட்டே இருக்கலாம், உள்ள போட்டு வந்தாலே முடிஞ்சிருக்கும் மேட்ச். அதை விட்டுட்டு இவனுங்க வந்து
ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராஸ், அதை தாண்டி நோ பால்ஸ், ஒய்டு, இதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அண்ட் மட்டமான பவுலிங் எல்எஸ்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப மட்டமான பவுலிஸ். ஸோ இதுவே வந்து மற்ற டீம் கிட்ட கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் ஃபைட் பண்ணிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா 227 18.4 19.5 கூட போல, இந்த லாஸ்ட் எட்ஜு கூட போல, 18.4லயே வந்து முடிச்சிட்டாங்க ஆர்சிபி. ஸோ இதுலயே வந்து தெரியுது 250 அடிச்சாலும் நீ வேஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட பவுலர்ஸ் இல்ல, சரியா போட மாட்டேங்கிறீங்க, மட்டமா போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல விக்கெட்ஸ் போடுற நோ பால் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த பால் வந்து அந்த நான் ஸ்ட்ரைக்ல வந்து இவன் அடிக்கிறான் திக்வேஷ். ஏன்னா அவனுக்கு இருக்கும் வெறி. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பால் போட்டு கீழே வந்து எழுதுறான், அந்த நாட் அவுட் நோ பாலும் கொடுத்துட்டாங்க. அடுத்த பால் வந்து விஜய் சர்மா சிக்ஸ் அடிச்சு ஆன்னு கத்துறான். ஸோ ஆப்வியஸா வந்து நீ பவுலிங் போடுறப்போ அந்த வெறி பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த வெறியில தான் வந்து இவன் அடிச்சிருக்கான். ஸோ அப்போ வந்து நீ வந்து ஒரு டீமா சப்போர்ட் பண்ணும், ஒரு ஆஸ் எ கேப்டனா ஒரு டீம் வச்சுக்கு நீ சப்போர்ட் பண்ணும். அங்கேயே வந்து நீ டீமை விட்டு கொடுத்துட்டு அவங்க ஜெயிக்கிட்டுங்கிற மாதிரி இது பண்ணதுலயே நீ பண்ட்டு மேல எனக்கு செம காண்டு. ரெண்டாவது, அந்த புதுசா ஒரு பவுலர் கொண்டு வந்தாங்க, அவன் பேர் என்ன தெரியல, நீ சொன்ன 75 ரன்ஸ் வந்து கொடுத்தாரு. சோ வில்டோரோ 3 ஓவர்ஸ்லயே தெரிஞ்சிச்சு அவர் ஓவர் அடிக்கிறாங்கன்னு. போர்த் ஓவர் முட்டாத்தனமா கொடுத்த, லாஸ்ட் ஓவர் வந்து பதோனி 18 ஓவர் பதோனி கொடுத்தல, அந்த ஓவரை வந்து தூக்கி போட்டு பதோனி கொடுத்துட்டு வேற மாதிரி ரொட்டேட் பண்ணியிருந்தா ஏதோ ஓரளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் மேட்ச் கொண்டு போயிருக்கலாம், ப்ரெஷர் கிரியேட் பண்ணி. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன மட்டமான கேப்டன்சி பண்ணனால தான் இவனுக்கு தோத்தாங்க. பேட்டிங் 110 அடிச்சுட்டா வந்து ஜெயிச்சதா அர்த்தமே கிடையாது. அங்க கேப்டன்சியும் ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீ அதுக்கேற்ற மாதிரி 20 ஓவர்ஸ்மே அங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனாதான் நீ ஒரு ஆஸ் ப்ராப்பர் கேப்டனா வந்து ஒன்னு உருவாக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து சேஞ்சஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வர சொல்லு. அதெல்லாம் நான் சொல்லுவேன். டோட்டலா டிசாஸ்டர். ஸோ நீ 110 அடிச்சுமே வேஸ்ட் அண்ட் யூஆர் நாட் சப்போர்ட்டிங் யுவர் டீம் அண்ட் உன்னோட மூவுமே வந்து மட்டமான மூவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இங்க திகேஷ் சர்மா வந்து நான் ஒன்னு சொல்லி ஆகணும். ஆஸ் அ கீப்பர் கேப்டன் எனக்கு வந்து எப்பவுமே என்னன்னா கீப்பர் வந்து நான் எப்பவுமே ஆடணும்னு நினைப்பேன். ஏன்னா வந்து 20 ஓவர்ஸ் வந்து நீ பின்னாடி நிக்கிற, பால் வந்து எப்படி குத்தி எப்படி வருது எல்லாமே நீ அப்சர்வ் பண்ற. ஸோ அப்போ வந்து மற்ற பவுலர்ஸோட ஃபீல்டர்ஸோட வந்து கீப்பிங்க்கு வந்து பேட்டிங் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்துல வந்து நீங்க திதேஷ் சர்மா வந்து சூப்பரா அப்சர்வ் பண்ணிருக்காரு. அப்சர்வ் பண்ணி எப்படி அடிக்கணுமோ வந்து அந்த கேம் வந்து பூஸ்ட் அப் பண்ணி சூப்பரா கொண்டு போனாரு ஆஸ் எ கேப்டனா. ஸோ அங்க வந்து நான் பாராட்ட வேண்டிய விஷயம் அவரை வந்து நான் சொல்றேன். ஸோ அதுதான் என்னோட கருத்து. ஸோ முடிச்சுக்கிறேன். ஸோ பார்ப்போம். அடுத்து பஞ்சாபோட ஆர்சிபி மீட் பண்றாங்க அண்ட் ஜிடியோட எம்ஐ மீட் பண்றாங்க. ஸோ இந்த 4 மேட்ச் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா, முடிச்சிடலாமா? ஒண்ணு இருக்கு. சொல்லு. ஈசாலா கப் நமது அப்படின்னு சொல்ற. சோ மத்த டீம்ஸ் எல்லாம் வந்து 3 டீம்ஸ் இருக்காங்க. சோ அதை அடிக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து வெறித்தனமா வராங்க. சோ அவங்களுமே நம்ம பார்த்தாகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே. ஸோ லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பிளே ஆஃப்ஸ் லாஸ்ட் போலாம். 4 மோர் மேட்ச், பிளே ஆஃப் போடுறோம். லாஸ்ட் 4 மோர் மேட்சஸ் டு கோ. ஸோ என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ நாங்களும் அந்த மேட்சஸ் வந்து வெறித்தனமா போடுறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, உங்களை பத்தி பேசணும், ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்து எங்களோட வீடியோஸ் கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லலாம். நாங்க அதை எடுத்துப்போம், அதையுமே பேச ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மேலும் மேலும் வீடியோஸ் வரணும் பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து ஒரு 3 விஷயம் தான். அதுல ஒன்னு ஆளுநர் ஒன்று சொல்றோம். ஸோ லைக் பண்ணுங்க, அந்த ஷேரை பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.